எனக்கு மிடில் கிளாஸ் மெமரிஸே லேட்டாக தான் வந்தது. ஏன்னா நான் அவ்வளோ தரமட்டத்தில் இருந்தேன். ஆமாம். ஒரு ஒரு வாட்டி வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ நான் வந்து ஃப்ளைட்டில் போனதே இல்லை. 2004க்கு அப்புறம். அப்போ வந்து அதனால ஃப்ளைட் டிக்கெட் வேணும், அப்போ தான் போக முடியும் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டாங்க. அப்புறம் பேமெண்ட் வந்து 5000, வேறு லெவல். ஏன்னா அது அப்போ லிட்டரே எனக்கு செலவே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போ நான் போயிட்டு பெங்களூர் போயிட்டேன், திரும்பி வரேன். ஸோ என்கிட்ட என்னென்னா காசு எல்லாமே தீரும்போது நான் ஒரு சிடி கவரில் வந்து சில்லறை வச்சுருப்பேன். அந்த சில்லறையில் தான், அந்த சில்லறை டச் பண்ணுறோன்னா நம்ம எக்கனாமிக் டிசாஸ்டர் வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் அந்த சில்லறையில் எடுத்துகிட்டு தான் போகிறேன் பெங்களூருக்கு. எப்படி பேமெண்ட் கொடுத்துருவானுங்க 5000 அப்படின்ட்டு. போகும்போது அப்படியே ஷேர் ஆட்டோவில் போனேன். ஏர்போர்ட் வாசலில் உள்ளே விட மாட்டாங்கள்ல, அப்படியே உள்ளே போயிட்டு பெங்களூர் போயிட்டு திரும்பி அவங்கள ட்ராப் பண்ண சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த கவரில் வந்து 150 ரூபா தான் இருக்குது, பாக்கி 200 ரூபா வச்சுருந்தேன். திரும்பி வரும்போது ஃப்ளைட்டில் வந்து குலுக்கல் முறையில் டிவி வின் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கு டேக்ஸ் மட்டும் 300 கேட்டு சொன்னாங்க. ஓகே, அப்போ வந்து இறங்கிட்டு நான் வந்து ஷுர் அப்படின்னா, என்னோடய வாலெட் நான் வந்து இங்கே விட்டேன் அந்த மாதிரி சொல்லி இந்த 150 எடுத்து கொடுத்தேன். அந்த 150 பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சு இவன் 150 இதுக்குள்ளே 150 இருக்குன்னு சொல்லிட்டான் தெரியாமல். அந்த மாதிரி வாலெட்டை மறந்து வச்சுவேன், கரெக்டாக சொல்லுவான், எண்ணி பார்த்துட்டு வருவான், அது தெரியாமல் சொல்லிட்டேன். அதை கொடுத்தோன்னா அவங்க 150 போட்டு எனக்கு அந்த ஒரு 1 வீக் அப்புறம் அந்த டிவியை அனுப்பிச்சி விட்டாங்க. அது வரவே இல்லை எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த கொரியருக்கு பே பண்ணுறதுக்கு முடியல, எனக்கு ஃபோனும் ரீச் ஆகாது, ரீசார்ஜ் இல்லை. அப்படியே ஒரு சைக்கிள் ஆஃப் நத்திங்னஸ் இருக்கும், அது வந்து போயிட்டே தான் இருந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு வந்து எக்கனாமிக்காக நம்ம கஷ்டப்படுறோம்ல, அது வந்து வாண்டடாக பண்ணிக்கிறது தான் நினைக்கிறேன். நம்மளை தானே வரோம், அந்த எஃபர்ட் போடுறோம், அந்த எஃபர்ட் என்றைக்கா ஒரு நாளைக்கு அது ஃப்ரூட்ஃபுல் ஆகும். அதுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும்.